இன்றைக்கி இன்ஸ்டன்ட் சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த 250 ml கப்பால் தான் எடுத்திருக்கேன். வெறும் வானலியில் 1/2 கப் கடலை மாவு சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் வறுத்து பச்சை வாசனை போயிருக்கணும். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதை மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் 3/4 கப் உடச்ச வெல்லம் 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெல்லம் முழுசும் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்து 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்த கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது போல் திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து ஆற விட்டு சின்ன எலுமிச்சம்பழ அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1/2 கப் தோசை மாவு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. குழிப்பணியார சட்டியில் எல்லா குழியிலையும் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் உருட்டி வச்ச பூரணத்தை மாவில் முக்கி எடுத்து குழிப்பணியார சட்டியில் சேர்த்து சிம்லே வச்சு வேக வச்சு ஒரு பக்கம் கிறிஸ்பானதும் அடுத்த பக்கம் பரட்டி போட்டு கிறிஸ்பாக வேக வச்சு எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சுழியம் ரெடி ஆகிடும். இதே ரெசிப்பியை குழிப்பணியார சட்டியில் செய்கிறதுக்கு பதிலாக எண்ணெயில் பொரிச்சு வேணாலும் செஞ்சுக்கலாம்.